ஓகே, ஒரு லைவ் யூஸ் கேசஸ் பார்ப்போம். ஸோ என்ன பர்பஸ் ஆஃப் திஸ் இந்த அரே அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரு இமெயில் சப்ஜெக்ட் வருது. கண்ட்ரோல் கே ஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இமெயில் சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேங்களா, இந்த இமெயில் சப்ஜெக்டை நான் அவுட்லுக்ல இருந்து நான் எடுத்துட்டு வரலாம், இல்லை ஒரு நோட் பேட்ல இருந்து எடுத்துட்டு வரலாம், இல்லை வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் இன்புட் மோட்ல இருந்து எக்ஸல் இருந்து எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா, அசியூம் பண்ணிக்கோங்க அப்படி. பட் நம்ம இன்னும் யூஸ் கேசஸ் வந்து எண்ட் டு எண்ட் பண்ணல. ஸோ நம்ம இன்புட்டை இங்கே ப்ரொவைட் பண்ணி அப்படியே அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு 1 வீக் போகும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே வித்தின் டபுள் கோட்ஸ்ல என்ன ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ ஐஎன்டி E, ஓகேங்களா, இந்தியா எம்ப்ளாயி ஆர் சம்திங், and I have some numbers 63, let's say 401 hyphen, ஓகேங்களா, கஸ்டமர் நம்பர், ஓகேங்களா, கஸ்டமர் நம்பர் and that is 124, and again hyphen and the sales, okay, sales value and is around 1000, ஓகேங்களா, $1000 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க எனக்கு கஸ்டமரோட எம்ப்ளாயி ஐடியும், ஓகேங்களா, சேல்ஸ் வேல்யூ, ஓகேங்களா, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, எம்ப்ளாயி ஐடி என்ன அப்படின்றத எடுக்க சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம இதுல வந்து நீங்க எந்த மாதிரி போட்டாலே வந்து உங்களால லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ரைட்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால வந்து இது என்ன லாஜிக் அப்ளை பண்ணுவீங்க? லெஃப்ட் லாஜிக் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, ரைட் லாஜிக் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, அப்ப நடுவுல இருக்கிறது இதை எடுக்கணும் அப்படின்னா என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவீங்க? மேபி எம்ப்ளாயி நம்பர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க வந்து லெஃப்ட்ல வந்துட்டு எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 வந்து கேரக்டர் எடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சப்போஸ் இஃப் தேர் இஸ் ஒன் மோர் கேரக்டர் வந்து ஆட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா, ஸோ இங்க வந்து சேல்ஸ் வேல்யூ கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், என்ன வேணாலே ஆகும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்ளை பண்ணலாம்னு சொன்னா இங்க தான் வந்து அரேன்றது வந்து உள்ள வரும். ஓகேங்களா, ஸோ ஐ ஹாவ் அ ஸ்ட்ரிங். ஓகே, தட் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்றதுனா வந்து நிறைய ஒரு லென்த்தி ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு. இதுல எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இதுல என்ன வந்து காமன் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, இந்த டீலிமிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுல என்ன காமன் பார்க்கணும். ஓகே, ஐஎன்டிக்கும் எம்ப்ளாயி ஐடிக்கும் நடுவில் ஐஃபன் இருக்கு, தட்ஸ் ஃபைன். அகெயின் ஐஃபன் அண்ட் கஸ்டமர் நம்பருக்கு இடையில ஒரு ஐஃபன் இருக்கு. ஓகேங்களா, சேல்ஸுக்கும் கஸ்டமர் நம்பருக்கும் நடுவில் ஒரு ஐஃபன் இருக்கு. அப்போ காமனா ஐஃபன் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ நான் இங்க வந்து ஐஃபனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸே நான் இப்போ வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ என்ன, ஸோ இதுல வந்து நம்பரா இன்டீஜரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன டைப், நம்பரா இல்லை வந்துட்டு ஸ்ட்ரிங்கா அப்படின்னு பார்த்தா என்ன டைப்ல இருக்கு நம்ம கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா, ஸோ அப்ப அரே ஆஃப் ஸ்ட்ரிங், அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆல்ரெடி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ ஒரு அசைன் ஆக்டிவிட்டி போடுங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், அரே வேல்யூ வந்து அப்படியே டைரக்டா கொடுத்தோம். ஓகேங்களா, வித்தின் வந்து கர்லி பிரேசஸ்ல அரே வேல்யூ வந்து இப்படி ஜான், அப்புறம் வந்து கமா போட்டு கமல் அப்படி கொடுத்தோம். பட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டெக்ஸ்டா இருக்கு, இதை நம்ம அரேவா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் கால் அரே கன்வெர்ட் வேரியபிள். ஓகேங்களா, கோ டு ஹியர், நியூ ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா, லெட் மீ ரைட் ஸ்பிளிட். ஓகேங்களா, ஓப்பன் bracket and call your variable str email subject dot to string. Okay, then comma என்ன டெலிமீட்டர். ஓகேங்களா, டெலிமீட்டர் என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்பிளிட் பண்றேன். ஓகேங்களா, இங்க இருக்குது ஏன்னா அரேனாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா, மல்டிபிள் வேல்யூஸ்னும் போது ஐ ஹாவ் ஒரு பெரிய லென்த் ஆஃப் வந்து ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ நான் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணா, ஸ்பிளிட்னு பண்ணிட்டேனாவே, ஸ்பிளிட்னா என்ன, தனித்தனியா பிரிக்கிறது. ஓகேங்களா,
அப்ப ஸ்பிளிட்னாவே தேர் ஆர் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? அப்ப மல்டிபிள் வேல்யூஸ் எதுல ஸ்டோர் பண்ணும்? அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்றேன்? ஸ்பிளிட்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் எதை ஸ்பிளிட் பண்ணும்? என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்க ஓகேங்களா? நான் அகைன் வந்து நான் 2 ஸ்ட்ரிங்காவே மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல இருக்கு. நோ ப்ராப்ளம். 2 ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு ஸ்பிளிட் பண்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்ன? டீலிமிட்டர் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐஃபன். ஓகேங்களா? ஐஃபன் எங்கெங்க இருக்கோ அத வச்சு இது பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு ஸ்பேஸ் இருந்தா நீங்க ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இல்ல ஸ்லாஷ் இருந்தா ஸ்லாஷ் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ கிளிக் ஓகே. ஓகேங்களா? இப்ப பாருங்க எரர் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வேண்டாம். ரைட் லைன். ஓகேங்களா? ரைட் லைன். இப்போ நான் என்ன கேட்குறாங்க? அரே. ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போறேன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? லெட்ஸ் சே எம்ப்ளாயி ஐடி ஹைஃபன் ஓகே பிளஸ் அரே கன்வெர்ட். ஓகேங்களா? அரே கன்வெர்ட். அதுல எதுல இருக்கு எம்ப்ளாயி ஐடி? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா 0ல இருக்கு. ஓகேங்களா? 0 அண்ட் பிளஸ் விவி நியூ லைன். ஓகேங்களா? விபி நியூ லைன்ன்றது இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்கிறீங்க. எதுக்குன்னா என்டர் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு என்டர் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் மாதிரி கிரியேட் பண்றேன். அதனால விபி நியூ லைன் பிளஸ் அகைன் வித்தின் டபுள் கோட்ஸ் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு அங்கேயும் சேல்ஸ் வரும். நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல கோலன்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். ஸோ சேல்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு நான் வந்து பிளஸ் அண்ட் அரே ஆஃப் அரே கன்வெர்ட் அண்ட் என்ன பிளேஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 0ல வந்துட்டு இங்க வந்துட்டு ஐடி இருக்கு. 0 1 2. ஓகே 2. So we need to write it here in this text. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு எஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கே தெரியும். பாருங்க இது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து டிஸ்ப்ளே ஆகுது. பட் நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும்போது ஓகேங்களா? அரே கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு அரே கன்வெர்ட் எப்படி ஆயிருக்கு? தனித்தனியா ஓகேங்களா? 3 வேல்யூவா 3 அரேவா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ஒன் பார்ட். அனதர் பார்ட் இது. தேர்ட் பார்ட் வந்து இது. ஓகேங்களா? இதுல அரே 0ன்றது இது. 1 2 ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? இங்க பாருங்க. எம்ப்ளாயி ஐடின்றது நம்ம குடுத்த வேல்யூ. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஐடி வந்துட்டு ஜெனரேட் பண்ணிடுச்சு. சேல்ஸ் வந்து சேல்ஸ் வேல்யூ $1000 அப்படின்றது கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்ப்பஸ்க்கு தான் நம்ம வந்து அரே யூஸ் பண்றோம்.